ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், அரசியல்னா அடிதடி பந்தான்னு இருக்கிற காலத்துல எளிமைக்கும் நேர்மைக்கும் ஒரு அகராதியா வாழ்ந்துட்டு இருக்கிறவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லகண்ணு. இப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லாம சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காரு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் போய் பார்த்துட்டு ரொம்ப உருக்கமா சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் உருக்கமான தகவல்கள். 1. மூச்சுத்திணறல் மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஐயா நல்லகண்ணு அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2. அவரை நேரில் சந்தித்த வைகோ, ஐயாவுக்கு இப்போது நினைவு இல்லை, தீவிர சிகிச்சையில் இருக்கிறார் என பலத்த கவலையுடன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 3. இளம் வயதிலேயே தன்னை பொதுவிடமை இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு பல ஆண்டுகள் சிறையிலும் தலைமறைவாகவும் வாழ்ந்த தியாகச் செம்மல் அவர். 4. சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டின் அனைத்து போராட்டங்களிலும் தொழிலாளர் வர்க்கத்தின் குரலாய் ஒலித்தவர் ஐயா நல்லகண்ணு. 5. ஒரு புத்தக நிகழ்ச்சிக்கு சென்றால் கூட முன்கூட்டியே அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு செல்லும் அளவுக்கு மிகப்பெரிய படிப்பாளி என வைகோ புகழ்ந்துள்ளார். 6. ஜாதி மதம் கடந்த மனிதநேயம் கொண்டவர், மாற்றுக் கட்சியினரையும் மதிக்கும் பண்பு கொண்ட நேர்மையின் இலக்கணம் இவர். 7. கடந்த முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது எப்படி மீண்டு வந்தாரோ அதேபோல இப்போதும் மீண்டு வருவார் என வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஸ், ஐயாவோட இந்த உடல்நிலை பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு ஐயா நல்லகண்ணு தான் ஒரு பெரிய ரோல் மாடல். அரசு மருத்துவமனையில அவருக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்கணும், அவர் சீக்கிரம் குணமடைந்து மீண்டும் பழையபடி மேடைகள்ல பேசணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை. ஒரு சமூக ஆர்வலர்: கண்ணா, பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அலையிற அரசியல்வாதிகள் மத்தியில கிடைச்ச சன்மானத்தை கூட திருப்பி கொடுத்த நேர்மை நம்ம ஐயா நல்லகண்ணு. 100 வயதை நெருங்குற இந்த நேரத்துல அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாஸ். 2026ல அவர் ஆரோக்கியமா மீண்டும் நம்ம மத்தியில நடமாட ஒரு மனமார்ந்த பிரார்த்தனை செய்வோம் பாஸ். Strength, honesty and simplicity have a name, and it's நல்லகண்ணு ஐயா. Waiting for his recovery, boss. ஐயா நல்லகண்ணு அவர்கள் விரைவில் குணமடைய உங்களது பிரார்த்தனைகளை தெரிவிங்க. தமிழக அரசியல் மற்றும் முக்கிய செய்திகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். இப்போதைக்கு விசில் வேணாம் பாஸ், ஐயாவுக்காக வேண்டிப்போ.